வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்ம ரெகுலரா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ஐடிசி, டாடா மோட்டார்ஸ் இந்த ரெண்டு கம்பெனியுமே அதோட ஆல் டைம் ஹை 52 வீக் லோவை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐடிசி நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு, டாடா மோட்டார்ஸும் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுல என்னென்ன நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஸோ இதை கண்டினியூவா அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 400 ஒரு ஸ்ட்ராங்கான லெவலா இருந்துச்சு. ஃப்ரைடே மார்க்கெட் அன்னைக்கு ஐடிசி 400 பிரேக் பண்ணிருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 528 இருக்கு, லோ 390 இருக்கு. இப்ப நியர்லி 390 நோக்கி தான் இப்ப ஐடிசி ஸ்டாக் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இது 200ல இருக்கிறப்ப இருந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டாக் லாங் டேர்முக்கு ஒரு சூட்டபிளான ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்ததே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜருக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஐடிசி ஹோட்டல் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. டாடா குரூப்ல இருக்கிற இந்தியன் ஹோட்டலுக்கு அப்புறம் மிகப்பெரிய கம்பெனியா ஐடிசி ஹோட்டல் மாறி இருக்கு. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல் தவிர ரிமைனிங் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ஒரு மேஜர் பிளேயரா இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரி பிசினஸ், பேப்பர் போர்டிங், சிகரெட் பிசினஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எஃப்எம்சிஜியோட growth இப்ப ரீசன்ட் டைம் அந்த அளவுக்கு இல்ல. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் சிகரெட் பிசினஸ் மேஜரான பிசினஸா இருக்கு. இப்ப இந்தியா யூஎஸ் ப்ராப்ளத்துல இந்தியால ஜிஎஸ்டி டாரிஃப் சேஞ்சஸ் கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் வரப்போற தீபாவளிக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால பாத்தீங்க அப்படின்னா சிகரெட்டுக்கு அடிஷனலா ஏதாச்சும் இன்னும் ஜாஸ்தி, ஆல்ரெடி இது 40% மேல இருக்கிற டாக்ஸ் ஸ்லாப்ல தான் இருக்கு. சிகரெட் பிசினஸ் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற வகையில தான் இந்த ஸ்டாக் இப்ப மேஜரா கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. சிகரெட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஐடிசில ஒரு மிக முக்கியமான பிசினஸா இருக்கு. மேஜர் கான்ட்ரிபியூஷனா இருக்கிறதுனாலதான் டைரக்டா ஐடிசி ஸ்டாக் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிசிக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருந்துச்சு. பேட்டோட செல்லிங் பிரஷர் ரெகுலரா வந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு 3.5% ஆகட்டும், அப்புறம் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5%, ஃபைனலா 17.81 லெவலுக்கு வரைக்கும் இவங்களோட பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ரெடியூஸ் பண்ணாங்க. இந்த செல்லிங் பிரஷர் வர்றப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் பிளக்சுவேஷன் இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு. இப்ப அதோட இந்த ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜருக்கு அப்புறம் கண்டினியூஸா இந்த ஸ்டாக் இப்ப 400 பிரேக் பண்ணி பிலோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏயோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் மேஜரா 40% இருக்கு. டிஐஏயோட கான்ட்ரிபியூஷன் 45% பக்கமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் கிட்ட ஒரு 15% இருக்கு. இவங்களோட ரிமைனிங் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் குட்ஸ், அப்பரல், எஜுகேஷன், பேக்கேஜிங், அக்ரி பிசினஸ், பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர், ஐடி, சிகரெட் பிசினஸ் இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை இப்ப கிரியேட் பண்ணல. ஏன்னா இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மந்த நிலை இருக்குதுனால சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாதனால எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாத காரணத்தால் ஐடிசி கண்டினியூஸா கொஞ்சம் ஃபால் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு மேஜரா வரப்போற காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டொபாக்கோல மறுபடியும் அடிஷனல் டாக்ஸ் ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மோர் காம்படிஷனா இருக்கு. இவங்க ப்ராஃபிட் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய நியூ இன்வெஸ்ட் தேவைப்படுது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்க நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கிறதுனால இவங்க ஃபண்ட் அலோகேஷன் செய்ய வேண்டியது இருக்கு. இது இல்லாம மேஜரா பாத்தீங்க அப்படின்னா பேட் கூட கூடிய சீக்கிரம் ஐடிசி ஹோட்டல்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஐடிசி ஹோட்டல்ல இருந்து எக்ஸிட் ஆனா ஐடிசி பெரிய லெவலுக்கு பாதிக்காது. ஒருவேளை இவங்க ஐடிசில கொஞ்சம் எக்ஸிட் ஆனாங்கன்னா கூட மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு பிரஷருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிகரெட் பிசினஸ் எந்த அளவுக்கு ஒரு மேஜர் பிசினஸா இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஐடிசி எஃப்எம்சிஜி பிசினஸ்ல போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அதர் எஃப்எம்சிஜி கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஹெச்யூஎல் ஆகட்டும், வருண் பெவரேஜ், நெஸ்லே, பிரிட்டானியா, கோத்ரேஜ் கன்சியூமர், டாடா கன்சியூமர் இது எல்லாமே கம்பேர் பண்றப்ப ஐடிசி எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட்ல இந்த கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாயோ மார்க்கெட் லீடராவோ இல்ல செகண்ட் பிளேயராவோ ஐடிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான growth ஐடிசில போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இது தனியா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இது வெளியே டிமர்ஜர் பண்ணாங்க அப்படின்னா ஐடிசி ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுல நம்பர் ஆஃப் பிசினஸ் இருக்கிறதுனால இதோட பிஇ ரேஷியோ ரிமைனிங் எஃப்எம்சிஜி பிசினஸோட பிஇ ரேஷியோவை கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலுமே இவங்க ரன் பண்ற எல்லா பிசினஸுமே கடன் இல்லாத பிசினஸா இருக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுக்கிற பிசினஸா இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்
பிலோ 400 கீழே வந்து இப்படியே கண்டினியூ ஆகி 52 வீக் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆகிறப்ப இல்ல நம்மளோட கன்சியூமர்ஸோட பையிங் கெபாசிட்டி ரைஸ் ஆகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்டான வந்து ஒரு வெல்த்தை கொடுக்கும். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஐடிசி ஸ்டாக்ல வந்து உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே அதோட ஆல் டைம் லோ நோக்கி தான் டிராவல் ஆகிட்டே இருக்கு. இதோட ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1142 இருக்கு. 52 வீக் லோ வந்து 535 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் இருந்த அளவுக்கு சேம் அதே அளவுக்கு இந்த கம்பெனி வந்து இப்போ டவுன் கிரேட் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து இப்போ ஒரு சில கம்பெனி இவங்க அக்யர் பண்றதுக்கு மறுபடியும் வந்து இவங்க கடன் வாங்குறதா மெயின் ரீசனா இருக்கு. கடனை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மரா இருக்க முடியல. அது இல்லாம இவங்க 2 வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி இவங்களோட பிசினஸ் ரன் பண்றதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க ப்ராப்பரா வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல. அதனாலதான் கூடிய சீக்கிரம் டாடா மோட்டார்ஸ்ல இருந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிய போகுது. டாடா மோட்டார்ஸையும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டார்டிங்ல இருந்து தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து 1:1 லெவலில் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிய போகுது. டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், டைட்டன், டாடா மோட்டார்ஸ், ட்ரண்ட், டாடா ஸ்டீல் இது வந்து டாப் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்ல இருக்கிற மிக முக்கியமான கம்பெனிஸா இருக்கிறது இல்லாம நிப்டி 50லயும் சரி இல்ல அதே மாதிரி ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு 15% மேல டாடா குரூப் கம்பெனிஸ் வந்து இருக்குது. டாடா மோட்டாரை நீங்க எதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரீசன் இருக்கு. இது மோஸ்ட் ஃபெமிலியர் ஸ்டாக்கா இருக்கு. அதாவது மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் வைஸும் சரி இது அட்ராக்டிவான லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா இப்ப வந்த ரிசல்ட்ஸால பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ பர்ஃபார்ம் பண்ணல. வேர்ல்டு மார்க்கெட்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. யூஎஸ் இந்தியா டேரிஃப் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனை இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் டவுன் கிரேட் ஆயிருக்கு. கார்பரேட் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா வந்து ஐபிஓ வந்துச்சு. இப்போ டாடா மோட்டார் டிவிஆரோட டீலிஸ்டிங் நடந்துச்சு. இது எல்லாமே செட்டில் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் கொஞ்சம் கடன் ஜாஸ்தியானதுனால இந்த கம்பெனி மறுபடியுமே வந்து ஒரு டவுன்ஃபால பார்த்துருக்கு. ஸோ டாடா மோட்டாருக்கு டாடா குரூப்ல இருக்கிற டாடா பவர், டாடா ஃபினான்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், டாடா எல்எக்ஸி, இன்சூரன்ஸ் கம்பெனி, டிசிஎஸ் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கிறதுங்க. இருந்தாலுமே இந்த கம்பெனி கடன் இருக்கிறதால அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாம தான் இருக்குது. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஐடியால தான் இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல இருந்து டிவிஆர் டீலிஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ்ல இருந்து டாடா டெக்னாலஜி ஐபிஓ வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் கூடிய சீக்கிரம் வந்து டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா பினான்ஸ் வந்து மேபி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆகிறப்ப அதுவுமே வந்து மார்க்கெட்ல ஐபிஓவா மறுபடியும் வரும். இதுக்கு உண்டான ரேஷியோ பாத்தீங்க ஒரு டாடா மோட்டார் இருக்கு அப்படின்னா ஒரு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் ஒரு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் இருக்கும். ஆல்ரெடி டாடா மோட்டார் டிவிஆர் டீலிஸ்டிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. டாடா டெக்னாலஜி ஐபிஓவும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப டாடா டெக்னாலஜி ஐபிஓ இது எல்லாமே வந்து எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இது ஐபிஓ கிடைச்சப்பையா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருக்கு. நல்ல பிரைஸ் கிடைச்சா புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கரெக்ட் ஆகி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக் வந்து இப்ப கொடுத்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி டாடா மோட்டார் ஸ்பிளிட்டால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னா இவங்களுக்கு டைரக்ட் காம்படிட்டரா பாத்தீங்க அப்படின்னா மாருதி இருக்க போது, ஹுண்டாய் இருக்க போது, இந்த மாதிரி டைரக்டா வந்து அந்த கம்பெனியோட இவங்க காம்படேட் பண்ணுவாங்க. இப்ப பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அசோக் லைலாண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட டைரக்டா காம்படேட் ஆகும். இதை பிரிக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தனியா பிரியும். இப்போ இண்டிவிஜுவல் காம்படிட்டருக்கு நமக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குங்கிறது மேட்ச் பண்ணி இவங்க வந்து இந்த கம்பெனியை அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டாடா மோட்டார் ஸ்பிளிட்டே நடக்க போகுது. அநேகமே இந்த இயர் எண்டுக்குள்ளேயே இது எல்லா ப்ராசஸும் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிரியறப்ப கமர்ஷியல் வெஹிக்கிள், ட்ரக்ஸ், பஸ், வேன் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள் போகும். பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஜாக்வார், லேண்ட் ரோவர், எஸ்யூவி இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தெரியும். ஸோ இனிமேல் இவங்க வந்து அந்தந்த செக்டர்ல இருக்கிற கம்பெனி கூட இது 2 கம்பெனியா பிரிஞ்சு இண்டிவிஜுவலா காம்படேட் பண்றப்ப கண்டிப்பா இவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இது இமீடியட்டா வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பிரிஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது.
கண்டிப்பா ஒரு லாங் டைம் எடுத்து தான் வந்து இவங்களுக்கு இருக்கிற காம்படிட்டர் வந்து ஆல்ரெடி இவங்க மார்க்கெட்ல டாப் பிளேயரா இருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்றதுக்கு 5 to 10 years கூட இந்த மாதிரி ஒரு லாங் டைம் கூட எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு இவங்க பர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து மார்க்கெட்ல வந்து இப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டான ரிசல்ட்ஸ்ல கூட டாடா கேபிட்டல் வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த் எடுத்திருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஐபிஓ வருது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இதுவுமே வந்து லிஸ்ட் ஆகும். அந்த டைம் வர்றப்ப இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 கம்பெனி ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், இது ரெண்டுமே ரீசன்ட் டைமா வந்து ஒரு டவுன்ஃபாலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஐடிசியில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இமீடியட்டா ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து இமீடியட்டா ஆகும்னு சொல்ல முடியாது. இவங்களோட லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு, இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 ஸ்டாக்ல நீங்க எதை பிக் பண்ணுவீங்கன்னு கேட்டா நான் கண்ண மூடிட்டு சொல்லுவேன் ஐடிசி ஸ்டாக் தான். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, பிளக்சுவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு நல்ல ப்ரொமோட்டர் இருந்தாலுமே நிறைய சேலஞ்சஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஐடிசின்னு சொல்றேன். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஷேர் எங்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இன்னும் கரெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அக்குமுலேட் பண்ணுவேன். ஒரு லாங் ரன்ல இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல வெல்த்தை கண்டிப்பா கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த 2 ஸ்டாக்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஐடிசின்னு சொன்னேன். ஸோ நீங்க வந்து இந்த 2 ஸ்டாக்ல எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எதனால இதை லாங் டைம் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.